முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது சரித்திர சாதனைகளில் மற்றொரு மைல்கல்லாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஆலந்தூர் முதல் கோயம்பேடு வரையிலான 10.15 கிலோமீட்டர் தூரம் உள்ள உயர்த்தப்பட்ட வழித்தடத்தில் சென்னை மெட்ரோ ரயிலின் பயணிகள் சேவையை முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் சென்னை மெட்ரோ ரயிலின் கோயம்பேடு பணிமனை மற்றும் கோயம்பேடு சென்னை புறநகர் பேருந்து நிலையம், அரும்பாக்கம், வடபழனி, அசோக் நகர், ஈக்காட்டு தாங்கல், ஆலந்தூர் ஆகிய மெட்ரோ ரயில் நிலையங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். சென்னை மெட்ரோ ரயில் 2 வழித்தடங்களில், அதாவது 23.085 கிலோமீட்டர் வரையிலான வழித்தடம் ஒன்றில் வண்ணாரப்பேட்டை முதல் சென்னை விமான நிலையம் வரையிலும், 21.961 கிலோமீட்டர் வரையிலான மற்றொரு வழித்தடத்தில் சென்னை சென்ட்ரலில் இருந்து புனித தோமையார் மலை வரையிலும் இயங்கும் வகையில் வழித்தடங்கள் அமைக்கப்படுகின்றன. மாநில மற்றும் மத்திய அரசுகள் ஒப்புதல் அளித்தபடி இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான உத்தேச செலவு 14,600 கோடி ரூபாய் ஆகும். மத்திய அரசு திட்ட மதிப்பீட்டில் 15% பங்கு மூலதனமாகவும் 5% சார்நிலை கடனாகவும் வழங்குகிறது. அதேபோன்று மாநில அரசும் திட்ட மதிப்பீட்டில் 15% பங்கு மூலதனமாகவும் 5.78% சார்நிலை கடனாகவும் அளித்து வருகின்றது. மீதமுள்ள 59.22% ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையிடம் இருந்து கடனாக பெறப்படுகின்றது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எடுத்துக்கொண்ட முழு அக்கறையின் காரணமாக மாநில அரசு தனது பங்கு தொகையை ஆண்டுதோறும் தொடர்ந்து வழங்கி வந்துள்ளதோடு தனது பங்கு முழுவதையும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு வழங்கிவிட்டது. 2007-2008 முதல் 2010-2011 வரையில் இத்திட்டத்திற்கு செலவிடப்பட்ட தொகை 1,143 கோடியே 31 லட்சம் ரூபாய் ஆகும். தற்போது வரை செலவிடப்பட்ட தொகை 10,751 கோடியே 94 லட்சம் ரூபாய் ஆகும். அதாவது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பேற்ற 2011ஆம் ஆண்டு முதல் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 9,608 கோடியே 63 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு மே மாதத்தில் 3% இருந்த ஒட்டுமொத்த செயலாக்க சாதனை 76% தற்போது உயர்ந்துள்ளது. மேலும் இத்திட்டத்திற்கு தேவையான அரசு நிலங்களை மாற்றுதல், நிலம் கையகப்படுத்துதல், போக்குவரத்து மற்றும் பயன்பாடுகளை மாற்றி அமைத்தல் மற்றும் பல்வேறு சட்டப்படியான ஒப்புதல்களை பெறுவதற்கு மாநில அரசும் அதன் சார்பு நிறுவனங்களும் தொடர்ந்து தங்களது ஒத்துழைப்பை நல்கி வந்துள்ளன. கடந்த 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 6ஆம் தேதி அன்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரேசிலில் இருந்து பெறப்பட்ட முதல் ரயில் பெட்டி தொடரின் சோதனை ஓட்டத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்ததுடன் 110 கீழ் 33 கிலோ வோல்ட் உயர்மின் அழுத்த துணை மின் நிலையத்தையும் தொடங்கி வைத்தார். மெட்ரோ ரயில்வே இயக்கம் மற்றும் பராமரிப்பு சட்டம் 2002 பிரிவு 7 கீழ் பெங்களூரு மெட்ரோ ரயில்வே பாதுகாப்பு ஆணையரை சென்னை மெட்ரோ ரயிலின் ஆணையராக மத்திய அரசு நியமனம் செய்துள்ளது. அவர் அச்சட்டத்தின்படி ஆய்வினை மேற்கொண்டு மெட்ரோ ரயிலில் பொதுமக்கள் பயணம் மேற்கொள்வதன் பாதுகாப்பு குறித்த அறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளார். ரயில்வே அமைச்சகம் சில தொழில்நுட்பங்களை கையாளுகின்றது. உள்நாட்டு விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ரயில்வே பாதுகாப்பு தலைமை ஆணையரிடம் மெட்ரோ ரயிலில் பயன்படுத்தப்படும் ரயில் பெட்டிகள் குறித்து ஆலோசனை நடத்தி ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஆணையர் இறுதி ஆய்வுகளை கடந்த மாத இறுதியில் மேற்கொண்டு தேவையான சட்டப்பூர்வமான பாதுகாப்பு அனுமதியை வழங்கியுள்ளார். அதன் அடிப்படையில் தற்போது மெட்ரோ ரயில் இயக்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆலந்தூர் முதல் கோயம்பேடு வரையிலான 10.15 கிலோமீட்டர் தூரம் உள்ள உயர்த்தப்பட்ட வழித்தடத்தில் சென்னை மெட்ரோ ரயிலின் பயணிகள் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னை மெட்ரோ ரயிலின் கோயம்பேடு பணிமனை மற்றும் கோயம்பேடு சென்னை புறநகர் பேருந்து நிலையம், அரும்பாக்கம், வடபழனி, அசோக் நகர், ஈக்காட்டு தாங்கல், ஆலந்தூர் ஆகிய மெட்ரோ ரயில் நிலையங்களையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நிதி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு நத்தம் ரா விஸ்வநாதன், வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம், நெடுஞ்சாலை, சிறு துறைமுகங்கள் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி பழனியப்பன்,
தொழில்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி, ஜப்பான் நாட்டிற்கான சென்னையில் உள்ள தலைமை துணை தூதர் திரு சேஜி பாபா, ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் துணை தலைமை இயக்குனர் திரு டி இச்சிகுச்சி, மத்திய நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகத்தின் இணை செயலாளர் திரு முகுந்த் சின்ஹா, தமிழக அரசு தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை முதன்மை செயலாளர் திரு எஸ் கிருஷ்ணன், சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திரு பங்கஜ் குமார் பன்சல், திட்டங்கள் இயக்குனர் திரு ஆர் ராமநாதன், அமைப்புகள் மற்றும் இயக்கம் இயக்குனர் திரு எல் நரசிம் பிரசாத், நிதி இயக்குனர் திருமதி விஜயா காந்தா மற்றும் அரசு உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர்.